கோட்பாடும் உடன்படிக்கையும் பாகம் 51. மே 20, 1831 ஒகையாவின் தம்சனில் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மூலமாக கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல். இந்த சமயத்தில் கிழக்கு மாநிலத்திலிருந்து குடியேறியரும் பரிசுத்தவான்களின் ஒகையாவிற்கு வந்தடைய ஆரம்பித்தார்கள். அவர்கள் குடியேற்றத்திற்கான நிச்சயமான ஏற்பாடுகளை செய்வது அவசியமாயிருந்தது. அந்த பொறுப்பு குறிப்பாக ஆயரின் அலுவலுக்கு உரியதாயிருந்ததால் அந்த காரியத்தை குறித்து அறிவுரையை ஆயர்கள் எட்வர்ட் பிரிட்ஜ் நாடினார். மேலும் தீர்க்கதரிசி கர்த்தரிடம் விசாரித்தார். வசனம் 1-8. உக்கிரணத்து வாங்கலையும் சொத்துக்களையும் ஒழுங்குபடுத்த எட்வர்ட் பிரிட்ஜ் நியமிக்கப்பட்டார். 9-12 பரிசுத்தவான்களை நேர்மையாக கை கொண்டு அதை போலவே பெறவும் வேண்டும். 13-15 அவர்கள் ஆயரின் பண்டகச்சாலையை பெற்று கர்த்தரின் பிரமாணத்தின்படி சொத்துக்களை ஒழுங்குபடுத்தவும் வேண்டும். 16-20 ஒகையா கூடிச்சேர தற்காலிகமான ஒரு இடமாயிருக்கிறது. வசனம் 1. எனக்கு செவி கொடுங்கள் என உங்கள் கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். எனது ஊழியக்காரர்களாகிய எட்வர்ட் பிரிட்ஜிடம் நான் பேசிய அவனுக்கு வழிகாட்டுதல்களை கொடுப்பேன். ஏனெனில் அந்த ஜனங்களை எவ்வாறு ஒழுங்குபடுத்தவும் எனவும் வழிகாட்டுதல்களை அவன் பெற வேண்டியதாயிருக்கிறது. வசனம் 2. ஏனெனில் எனது பிரமாணங்களின்படியே அவர்கள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இல்லையெனில் அவர்கள் அறுப்புண்டு போவார்கள். வசனம் 3. ஆகவே எனது ஊழியக்காரர்களாகிய எட்வர்ட் பிரிட்ஜிடம் நான் பிரியமாயிருக்கிறேன். அவன் தெரிந்து கொண்டவர்களும் அவனது குடும்பத்தின்படியே அவனது சூழ்நிலைகளின்படியும் அவனது தேவைகளில் மற்றும் அவசியங்களின்படியும் அந்த ஜனங்களுக்கு அவர்களின் பங்கை ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் சமமாக ஒதுக்க கடவர்கள். வசனம் 4. ஒரு மனுஷனுக்கு அவனது பங்கை எனது ஊழியக்காரனாகிய எட்வர்ட் பிரிட்ஜிடம் ஒதுக்கும் பொழுது அவன் மீறுதல் வரைக்கும் மேலும் சபையின் சட்டங்களே மற்றும் உடன்படிக்கைகளே சபையின் குரல்கள் தகுதி உள்ளவன் என கருதப்பட வரைக்கும் அவனது பங்கு அவனுடைய விதம் அவன் அதை வைத்து இருப்பதாக. இந்த உரிமையையும் சபையின் இந்த சுதந்திரத்தையும் கூட அவன் வைத்திருக்கும்படிக்கு அவனுக்கு எழுத்து மூலமாக கொடுப்பானாக. வசனம் 5. அவன் மீறினாலும் சபைக்கு சொந்தமாக இருக்க தகுதி உடையவனாக கருதப்பட்டாலும் எனது சபையின் சிறுமைப்பட்டவர்களுக்கு எளிமையானவர்களுக்கும் அவன் ஆயருடனும் பிரதிஷ்டை அடைய பண்ணப்பட்ட எந்த பகுதியும் உரிமை கோர அவனுக்கு அதிகாரம் இல்லாதிருக்கும். அதனால் அந்த வார்த்தைகள் அவன் வைத்திருக்க மாட்டான். ஆனால் அவனுக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்ட அந்த பகுதி மட்டுமே உரிமை கோரலாம். வசனம் 6. அப்படியாக சகல காரியங்களும் தேசத்தின் சட்டத்தின்படியே நிச்சயப்படுத்தப்படும். வசனம் 7. அந்த ஜனங்களுக்கு சொந்தமாக இருக்கிறவைகள் எந்த ஜனங்களுக்கும் ஒதுக்கப்படுவதாக. வசனம் 8. வசனம் 7. அந்த ஜனங்களுக்கு சொந்தமாக இருக்கிறவைகளே அந்த ஜனங்களுக்கு ஒதுக்கப்படுவதாக. வசனம் 8. அந்த ஜனங்களுக்காக வைக்கப்பட்ட பணத்தை அந்த ஜனங்கள் தேவையின்படியே ஆகாரம் அளிக்கவும் வஸ்திரம் அளிக்கவும் எடுக்க அந்த ஜனங்களுக்காக ஒரு பிரதிநிதி நியமிக்கப்படவனாக. வசனம் 9. ஒவ்வொரு மனுஷனும் நேர்மையாக செயல்பட கடவனாக. நான் உங்களுக்கு கட்டளையிட்டதை போல நீங்களும் ஒன்றாய் இருக்கும்படியாக இந்த ஜனங்களுக்கு மத்தியில்
போலிருங்கள். ஒன்று போல் இருங்கள். வசனம் 10. அந்த ஜனங்களுக்கு சொந்தமானவை மற்றொரு சபைக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இருப்பதாக. வசனம் 11. ஆகவே அந்த சபையின் பணத்தை மற்றொரு சபை பெறுவது இருந்தால் அவர்கள் ஒப்புக்கொள்வதன்படி அவர்கள் மீண்டும் அந்த சபைக்கு செலுத்த கடவர்கள். வசனம் 12. அது ஆயர் அல்லது சபையின் குரலால் நியமிக்கப்பட்ட பிரதிநிதி மூலமாக செயல்படுத்தப்பட வேண்டும். வசனம் 13. மீண்டும் அந்த சபைக்கு ஒரு பண்டகச்சாலையை ஆயர் ஏற்படுத்துவராக. அந்த ஜனங்களின் தேவைகளுக்கு அவசியமானதை விட அதிகமான பணம், மாமிசமான சகல பொருட்களும் ஆயரின் பாதுகாப்பில் இருப்பதாக. வசனம் 14. அந்த விவரத்தை செயல்படுத்துவதில் அவன் நியமிக்கப்பட்டு இருப்பதால் அவனது தேவைகளுக்கு அவனது குடும்பத்தின் தேவைகளுக்குமாக அவன் பாதுகாத்த வைக்க கடவன். வசனம் 15. அப்படியாக எனது நியாயப்பிரமாணங்களின்படி அந்த ஜனங்கள் தங்கள் ஒழுங்குபடுத்த நான் ஒரு ஸ்லாக்கியத்தை கொண்டு இருக்கிறேன். வசனம் 16. கர்த்தராகிய நான் மறுபடியும் அவர்களுக்கு வழங்கி அவர்கள் ஒதுக்கி இருந்த போக கட்டளையிடும் வரை நான் ஒரு சிறிய காலத்திற்கு அந்த நிலத்தை அவர்களுக்கு கொடுக்கிறேன். வசனம் 17. நாளிகையும் நாளும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆகவே அந்த நிலத்திலே அநேக வருஷங்களாக அவர்கள் உழைக்கட்டும். அது அவர்களின் நன்மைக்காக ஏதுவானதாக மாறும். வசனம் 18. இதோ மற்ற இடங்களிலும் சகல சபைகளிலும் எனது ஊழியக்காரர்களாகிய எட்வர்ட் பிரிட்ஜுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாய் இருக்கும். வசனம் 19. உண்மையுள்ள நீதியுள்ள மற்ற ஞானமுள்ள உக்கிரமக்காரனாக காணப்படுகிறவன் அவனுடைய கரத்தின் சந்தோஷத்திற்குள் பிரவேசித்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான். வசனம் 20. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நினைத்திராத நாளிகையிலேயே சீக்கிரத்திலே வருகிற இயேசு கிறிஸ்து நானே. அப்படியே ஆக கடவது. ஆமேன்.